முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று வைகாசி மாதம் 21ஆம் நாள் விஸ்வாச வருடம், ஆங்கில வருடம் 2025 ஜூன் மாதம் 4ஆம் நாள் கிழமை, புதன்கிழமை. இனி உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் இதோ. அஸ்வினி, தொழில்நுட்பங்களையும் கலைநுட்பங்களையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பரணி, தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். கார்த்திகை, நிர்வாகத் திறமை, ஆளுமை திறமை வெளிப்படும், திறமைகள் மதிக்கப்படும். ரோஹிணி, நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து வெற்றி கண்டு மகிழ்ச்சியாக கடந்து போவீர்கள். மிருகசீரிஷம், உறவினர்கள் வருகையால் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். திருவாதிரை, இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் அதிகாரிகள் ஆதரவோடு வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். புனர்பூசம், நீங்கள் போட்டிகளில் வெற்றி பெற்று திட்டமிட்ட காரியங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி தொழிலின் தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். பூசம், உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். அதிகாரி ஆதரவால் நீங்கள் செய்யும் செயல்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஆயில்யம், உங்கள் சொல்வாக்கும் செல்வாக்கும் தொழிலில் லாபத்தை முன்னேற்றத்தையும் உண்டாக்கும். மகம், இன்று மனம் தனிமையை நாடும், இருந்தாலும் பெரியோர்கள் ஆதரவில் இந்த நாளை கடந்து போவீர்கள். பூரம், உங்களுடைய செல்வாக்கு உயரும், அதிகாரிகள் ஆதரவால் எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பீர்கள். உத்திரம், தொழிலில் உங்களுடைய நிர்வாகத் திறமை வெளிப்படும்போது உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். அஸ்தம், தேவையற்ற வேலைகளையும் தேவையற்ற சிந்தனைகளையும் தவிர்ப்பதன் மூலம் வீண்பள்ளி விமர்சனங்களை தவிர்க்கலாம். சித்திரை, பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது, பிறர் வேலையை இழுத்துப்போட்டு செய்வது போன்ற விஷயங்களை தவிர்ப்பதன் மூலம் நீங்கள் உங்களுடைய பணி சுமையை குறைக்கலாம் அல்லது வீண் விமர்சனங்களை தவிர்க்கலாம். சுவாதி, உங்கள் விருப்பங்கள் நிறைவேறி வெற்றிகளையும் லாபத்தையும் குவிப்பீர்கள். விசாகம், உங்களுக்கு குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும், உங்களுடைய செல்வாக்கு உயரும். அனுஷம், நீங்கள் விரும்பிய விஷயங்களை விரும்பிய போல் செய்து தொழிலில் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். கேட்டை, தெளிவான திட்டங்கள் மூலம் உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக நடத்தி வெற்றியும் லாபத்தையும் காண்பீர்கள். மூலம், அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரிக்கும், இருந்தாலும் மனம் பதற்றத்துடன் இருக்கும், பயணங்கள் லாபத்தை தரும். போராடம், விரும்பிய காரியங்கள் விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள், உங்களுடைய செல்வாக்கு உயரும். உத்திராடம், தொழிலில் தேவையற்ற வேலைகளில் தலையிடுவதன் மூலம் உங்களுடைய பணி சுமை கூடும், நண்பர்கள் எதிரிகளாக மாறலாம். திருவோணம், வீண்பள்ளி விமர்சனங்கள் வந்து சேரும், உங்கள் திறமைகள் மதிக்கப்படும் அல்லது சோதனைக்கு உட்படுத்தப்படும். அவிட்டம், தெளிவான திட்டங்கள் மூலம் நீங்கள் செயல்பட்டாலும் நிதானமாக செயல்படுவது, அவசரப்படாமல் இருப்பது போன்ற காரியங்களால் இன்று வெற்றி காண முடியும். இல்லையில் உங்களுக்கு எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் உண்டாகும். சதயம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். பூரட்டாதி, குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள், குழந்தைகளால் புகழும் பாராட்டும் பெருமையும் கிடைக்கும். உத்திரட்டாதி, வேலை வேலை என்று வேலையிலே இருப்பீர்கள், உங்களோட பணி சுமை உங்களுக்கு ஒரு சுகமாக தோன்றும் என்று
ரேவதி, நீங்கள் செய்யும் மாற்றங்கள் முயற்சிகள் எல்லாம் உங்களை கடின உழைப்புக்கு ஆட்படுத்தும். இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இந்த நாள் இனிதாக அமைப்பது போல் எல்லா நாளும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வானாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்ம வலி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். இங்கனம் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பன் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.